எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் உரங்கள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் புதுசாக இப்போ வீடியோ பார்த்த ஒரு சிலரெல்லாம் கமெண்டில் வந்து நீங்கள் செடிகளுக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. சரி, நம்மளுமே இந்த டைம் என்ன கொடுக்குறோம், அதை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் என்னென்ன மாதிரியான ஈஸியான உரங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானுமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய உரங்களை தாங்க செடிகளுக்கெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா இயற்கை முறையில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்தது. அதை வந்து நம்ம விவசாயமாக பண்ணணும் அப்படின்னா அது வந்து உடனே நம்ம பண்ண முடியாது. அதில் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு தேவைக்களவு வைக்கக்கூடிய செடிகள்லேருந்து நம்ம ஆரம்பித்து அதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உரங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் வந்துட்டு எனக்கு எளிமையாக செடிகளுக்கு எந்த மாதிரி நம்ம என்பிகே நுண்ணூட்டச்சத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ரெடி பண்ண வேண்டி இருக்குங்க. இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல் மட்டும்தான். நம்ம செடிகள் வளர்க்கணும் இயற்கை முறையில் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கணும். அதே நேரத்தில் எல்லோரும் வந்துட்டு அதிக பணம் செலவு பண்ணி இதை வந்து ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு நம்ம சும்மா இருக்கிறதுல வச்சு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம ஈஸியாக கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய காய்கறியெல்லாம் கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதை எல்லாமே மக்க வச்சு நம்ம வந்து ட்ரையாக உரங்களாக செடிகளுக்கு கொடுக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு நுண்ணூட்டச்சத்து எல்லாமே அதில் வந்து கிடைக்கும். அது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து அரிசி பருப்பெல்லாம் கழுவுற தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அது கூட நம்ம தினசரி யூஸ் பண்ணக்கூடிய வெங்காயத்தோல் மற்ற காய்கறிகளெல்லாம் கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதெல்லாமே வீட்டில் வேஸ்ட்டாக போகக்கூடிய தயிர் இது எல்லாமே ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நாள் கழித்து அது கூட நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து கொடுக்கலாங்க. இந்த ரெண்டில் எது பண்ண முடியுமோ அது பண்ணலாம். கூட இந்த மாதிரி புண்ணாக்கு கரைசல் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த 2 உரங்கள் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்கள் செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடச்சிருங்க. அதனால் இந்த 2 மெத்தட் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா விருப்பப்பட்டீங்கன்னா மீன் அமிலம் அந்த மாதிரி உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட ரெடி பண்ணி செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லாமே நம்ம வந்து விலைக்கு வாங்கி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது. இந்த மாதிரி ஒரு உரம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிறத வச்சு ரெடி பண்ணிவிட்டு புண்ணாக்கு கரைசல் மட்டும் நம்ம கொஞ்சம் மணி செலவு பண்ணி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி ஈஸியாக செடிகளெல்லாம் வளர்த்துக்க முடியும். நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் பார்த்திங்க அப்படின்னா பேட்சாக கொடுங்க. ஏன்னா ஒரே முட்டை கொடுக்கறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அளவளவாக பிரித்து இப்போ நாங்களுமே அப்படி தாங்க கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னா திரும்ப ஒரு 3-4 நாள் கழித்து அடுத்த செடிகளுக்கு ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீயாக கிடைச்சாங்க கூட நீங்கள் அதை எடுத்து நல்லா மக்கினதுக்கப்புறமா செடிகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். நானுமே வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் அந்த மாதிரி வேணும்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புண்ணாக்கு கரைசலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த நுண்ணூட்டச்சத்துக்கு மட்டும் ஒரு சில செடிகளை வந்து இப்போது யோசிச்சுட்ருக்கிறேன். அதெல்லாமே கொண்டு வந்து நம்ம இடத்துலையே வச்சுக்க முடிஞ்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மூலிமா நம்ம வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸை வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க யோசிச்சுட்ருக்கேன். அதெல்லாமே இனிதான் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம இடத்துல கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இடம் இருக்கிறதால அந்த மாதிரி வச்சு அதிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். இப்போ வீட்டில் வைக்க போகிறீங்கன்னா இடம் இருக்காது இல்லையா, அப்போ நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி எளிமையாக கொடுக்குறது என்னவோ அதை பார்த்து உங்கள் செடிகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் உரங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி தினசரி சர்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தினமும் வந்து வீடியோஸ் வரும். ஒவ்வொரு இலை தலையெல்லாம் போட்டு செய்வாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு கூட தெரியாது. அப்படி நீங்கள் தினமும் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்க. அதனால் ஈஸியான மெத்தட் எதுவோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தினசரி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் மீன் அமிலம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வேஸ்ட்டாக போன பழங்களை வச்சு செஞ்சது தாங்க. என்கிட்ட அப்போ பழங்கள் இருந்ததால் செஞ்சு வச்சேன். இது போக இன்னொரு பெரிய டப்பாலையுமே பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது கொஞ்சம் நான் செடிகளுக்கு வந்து கொடுக்கறதால மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. எனக்கு மீன் அமிலம் கொடுக்கறதுக்கு அவ்வளோக்கா விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால பழங்கள் ஈஸியாக கிடைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. இது கூட நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். இப்போ நம்ம செடிகளுக்கெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ புதுசாக அடுத்த தடவை ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து எங்கிட்ட இருந்த கடலை புண்ணாக்கு இவ்வளோதாங்க. அதனால் ஃபுல்லாக அதை போட்டுட்டோம். அதுக்கேற்ற மாதிரி மற்ற புண்ணாக்கையுமே இதில் வந்து சேர்க்க போகிறோம். இனி வந்து நாங்களுமே கடலை புண்ணாக்கு வந்து வாங்கணும். இது ஒன்று மட்டும்தாங்க எனக்கு வந்து பவுடராக கிடச்சிருந்தது. எல்லாமே பவுடராக இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரைசல் மாதிரி ரெடி பண்ணாமல் அப்படியே கூட நம்ம செடிகளுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு புண்ணாக்குமே வந்து அதில் போட்டுட்டேங்க. எள்ளு புண்ணாக்கு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆமணக்கு புண்ணாக்கு அந்த மாதிரி ஒரு 2, அதுக்கப்புறம் வேப்ப புண்ணாக்கு இவ்வளோ தாங்க போடுறோம். இப்போ கடலை புண்ணாக்கு இவ்வளோ இருந்ததால் அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாமே ஒரு 2 கை எடுத்து கூட போட்டுக்கிட்டுங்க. இது வந்து வேப்ப முன்னாக்குங்க. வேப்ப முன்னாக்குமே கண்டிப்பாக வந்து நம்ம இது கூட வந்து போடணுங்க.
இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி திருப்பி விட்டு மேலே தண்ணி கொஞ்சம் மேலே வர்ற வரைக்கும் நம்ம விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் இதை கரைச்சுமே வச்சிடணும். ஒரு சில பெரிய கட்டிகளெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரையாது. அதனால் தண்ணி விட்டு வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் மறுபடியும் கரைச்சிங்க அப்படின்னா அந்த பெரிய கட்டி எல்லாமே கரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 4 நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து மேலே நல்லா பொங்கி உப்பி வருங்க, இட்லி மாவு மாதிரி. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம தண்ணி அளவளவாக அந்த கரைசல் எடுத்துகிட்டு அது கூட தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் செலவை கம்மி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் கொடுப்போம் பார்த்தீங்களா புண்ணாக்கு கரைசல், அப்போ வந்துட்டு நீங்கள் கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொடுக்கும்போது நம்ம மற்ற புண்ணாக்கு எல்லாமே சேர்த்திக்கலாங்க. நம்ம வீட்டில் அடுப்பெரிக்கிற சாம்பல் அந்த மாதிரி இருந்தால் கூட அதையுமே நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுலேயுமே பொட்டாஸ் இருக்குது. நம்ம வந்து அளவளவாக நம்ம செடிகளுக்கு அதையுமே பயன்படுத்திக்கலாம். அதுலேயும் இந்த மரம் மாதிரி எரிப்பாங்க பார்த்தீங்களா, அதில் எல்லாமே அதிகமாக இருக்குங்க. நானே இப்போதைக்கு இது மட்டும்தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நம்ம பழச்செடிகள் வச்சப்போ கொஞ்சம் இயற்கை உரங்கள் வந்து வெளியிலேருந்து வாங்கினேங்க. அதை நான் இன்னும் யூஸ் பண்ணலை. அப்போ வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததால் 2 மாதத்துக்கு மேலே தண்ணியை தவிர்த்து செடிகளுக்கு எதுவுமே கொடுக்கலங்க. அதுக்கப்புறமும் இந்த புண்ணாக்கு கரைசலே இருக்கிறதால அதவே கொஞ்சம் கொடுத்துட்றது. நான் இன்னொரு தடவை யூஸ் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது டைம் இருக்கும்போது இன்னொரு வீடியோவில் அதை வேணால் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.